மாப்பிள்ளை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் அன்ஷிகா மோத்வானி. அதுக்கப்புறம் ஓகே ஓகே, சிங்கம் 2, அரண்மனை, மனிதன் இப்படி நிறைய வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க. ஆனா இப்போ இவங்க படங்கள் நடிக்கிறது கம்மியாயிடுச்சு. 2022ல பிசினஸ் மேன் சொஹைல் கத்தூரியா கூட ஹன்சிகாக்கு திருமணம் நடந்துச்சு. இந்த நிலையில ஹன்சிகா மோத்வானி மேல நடிகையும் அவங்க அண்ணியுமான முஸ்கான் நான்சி ஜேம்ஸ் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில ஹன்சிகா குடும்பத்து மேல 5 பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 2020ல ஹன்சிகாவோட அண்ணன் பிரசாந்த்க்கும் டிவி நடிகையான முஸ்கான் நான்சி ஜேம்ஸ்க்கும் திருமணம் நடந்துச்சு. ஏதோ சில தனிப்பட்ட காரணங்கள்னால இவங்க 2 பேரும் 2022ல பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தனித்தனியா தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில முஸ்கான் நான்சி திருமணமாகி பிரசாந்த் கூட வாழ்ந்த அந்த 2 வருஷம் பல கொடுமைகளை அனுபவிச்சதா எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்காங்க. கணவர் பிரசாந்த், அவரோட தங்கை ஹன்சிகா, அம்மா மோனானு எல்லாருமே அவங்கள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பணம் கேட்டு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கணவர் பிரசாந்த் பலமுறை முஸ்கான் நான்சியை தாக்கியிருக்காருன்னு, இதனால பெல்ஸ் பால்சின்னு சொல்லப்படுற முகவாதம் ஏற்பட்டு முகத்தோட ஒரு பாதி செயல் இழந்துட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஹன்சிகாவோட குடும்பம் பணம் கேட்டது மட்டும் இல்லாம நில மோசடியிலையும் ஈடுபட்டதாகவும் முஸ்கான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த போலீஸ் புகார் இப்போ பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இது தொடர்பா ஹன்சிகாவும் மறைமுகமா இந்த குற்றச்சாட்டுக்கு ரியாக்ட் பண்ற விதமா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிறதெல்லாம் இப்ப பண்ண தோணல, எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் இப்படியே இருக்கேன், அவங்கள கண்டுக்காம இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு யாரையும் குறிப்பிடாம ஒரு ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. பலருமே ஹன்சிகா அவங்க அண்ணி முஸ்கானுக்கு தான் இப்படி பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. யார் மேல தப்பு இருக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் போலீஸ் விசாரணையில தெரிய வரும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.